ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாக இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கும் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெயும் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு 1 நிமிஷம் போல் வெங்காய தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காய தக்காளி ஆஃப் பண்ணிடலாம். சைடில் ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கொஞ்சம் போல் கொத்தமல்லி நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடிலுக்கு நீங்கள் பூண்டு சேர்த்துக்கணும். இன்னொரு கைப்பிடிலுக்கு இஞ்சி நீங்கள் சேர்த்துக்கணும். இதையெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி சின்ன பீஸை நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மூடி போட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ நம்ம அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நைஸாக அரைச்சிருக்கேன். இதை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன அரைமுடி தேங்காவை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காவை இந்த மிக்ஸிக்குள்ளே போட்டுட்டு நம்ம முன்னாடி வெங்காய தக்காளிலாம் வதக்கணும் இல்லையா, அந்த வெங்காய தக்காளி நல்லா ஆறிடுச்சு. அந்த வெங்காய தக்காளி ஃபுல்லாகவே மிக்ஸி ஜாருக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கோங்க. இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த பேஸ்ட்டும் நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாங்க. குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிவே நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு 3 டீஸ்பூன் பக்கம் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு இஞ்சி பூண்டை நல்லா நீங்கள் வதக்கி விடணுங்க. இதோட பச்சை வாசனை போகணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்ட பின்னாடி 1/2 kg அளவுக்கு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்குங்க. இப்போ நம்ம சிக்கன் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ண விட்ட பின்னாடி 1 நிமிஷம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் சிக்கன் நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் கழித்து மசாலா பொருள் சேர்க்கலாங்க. 1 ஸ்பூன் போல் மட்டன் மசாலாவும் 1 ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் சிக்கன் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். ஒரு கொஞ்சம் போல் மட்டும் மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சு. நல்லா கலக்க இந்த சிக்கன்லேயே தண்ணி பிரிஞ்சுருங்க. இது ஃபுல்லாக சிக்கன் கொஞ்சம் லைட்டாக கொதி வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, மசாலா ஃபுல்லாகவே இந்த குக்கருக்குள் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மசாலா ஃபுல்லாகவே சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டம்ளர் போல் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் குழம்பு நம்ம நல்லா கலக்கியாச்சு. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை போட்டுக்கலாங்க. குக்கர் மூடியை போட்டுட்டு ஒரு 4 விசில் பக்கம் நம்ம வச்சு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பெரிய கோழி சிக்கன்றதுனால 4 விசில் மட்டும் வச்சுக்கிறேன். இதுவே நீங்கள் சின்ன கோழி சிக்கனாக இருந்தால் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 4 விசில் வந்துடுச்சுங்க. இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலால் நீங்கள் கொஞ்சம் போல் மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.